இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மந்திரமோ வேறு தியானமோ ஏன் செய்யக்கூடாது? இந்த தியானம் செய்யும்போது ஏன் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மந்திரம் அப்படின்னா என்ன? மனதின் திறத்தால் உருவாக்கப்பட்டது தான் மந்திரம். மனதின் திறம் மந்திரம். மனம் ஏதோ ஒரு சொல்ல திரும்ப திரும்ப உச்சரிச்சதாக அது சக்தி ஊட்டப்படுது. சக்தி ஊட்டப்பட்ட அந்த சொல்லுக்குத்தான் மந்திரம் என்று சொல்கிறோம். அந்த சொல்லுக்கு எந்த அர்த்தம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உதாரணமாக ஓம், க்ரீம், க்ளீம், நமச்சிவாய, நமோ நாராயணா, சரவணபவா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா, அல்லாஹு அக்பர், இப்படி எந்த ஒரு வார்த்தையும் மந்திரமாக மாற்ற முடியும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்கு. மனித மனதால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு அதிர்வும் மனதின் மேற்பரப்பில் ஒரு நல்ல அதிர்வு கொடுக்கும். இது இயற்கையான அதிர்வு இல்லை, இது செயற்கையான உருவாக்கப்பட்ட அதிர்வு. மந்திரத்தை உச்சரித்து செயற்கையான அதிர்வை உருவாக்கும் போது நம்முடைய இயற்கையான அதிர்வை நம்மால் உணர முடியறதில்லை. இயற்கையான அதிர்வை உணர்வதற்கு தான் செயற்கையான அதிர்வு பெருந்தடையாக இருக்குது. மனம் என்பது அலையாக அதிர்வாக இருக்குது. மனதின் உள்ளே இருப்பவைகள் அனைத்தும் இயற்கையான அதிர்வுகள். உதாரணமாக வெக்கம், பயம், கூச்சம், கோபம், இதெல்லாம் உணர்வுகளும் இயற்கையான அதிர்வு. தியானத்தின் மூலமாக மனதை தூய்மைப்படுத்த வேண்டுமானால் ஆழ் மனதில் இருக்கிற இந்த இயற்கையான அதிர்வுகள் மேலெழும்பி வரணும். அதற்கு மந்திர உச்சாடனம் செய்து செயற்கையான அதிர்வுகளை உற்பத்தி செஞ்சால் மேல் மனதிற்கு அமைதி வேணுமானது கொடுக்கலாம். ஆனால் மன அசுத்தங்கள்லேருந்து வெளியே வர முடியாது. மந்திரத்தை உச்சரித்து செயற்கையான அதிர்வுகளை உற்பத்தி செய்யும்போது மனதின் மேற்பரப்பில் அமைதியும் மகிழ்ச்சியும் வரலாம். இந்த செயற்கையான அதிர்வுகள் மீது மயக்கம் ஏற்படும். அதனால் இதை மீண்டும் மீண்டும் செய்ய மனம் விரும்ப ஆரம்பிச்சிடும். இந்த மனநிலையில் ஒருத்தர் இருந்தால் அவர் தன்னுடைய இயல்பான இயற்கையான அதிர்வுகளை உணர முடியாது. மன தூய்மையும் ஏற்படாது. இதனால்தான் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். மணிகள், தாயத்து, கயிறு, இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மந்திரத்தை உச்சரித்து எந்த ஒரு பொருளையும் ஒரு அதிர்வையும் உருவாக்க முடியும். நல்ல அதிர்வையும் உருவாக்க முடியும், கெட்ட அதிர்வுகளையும் உருவாக்க முடியும். நாம் செய்யும் தியானத்தால் சுத்தமான தூய்மையான இயற்கையான அதிர்வுகள் உருவாகும். மணிகள்லையோ தாயத்துகள்லையோ கயிறுலையோ உள்ள அதிர்வு நாம் செய்யும் தியானத்தில் ஏற்படும் அதிர்வுகளும் ஒத்து போகிறதில்லை. இதில் செயற்கையான அதிர்வலைகள் தான் இருக்குது. இயற்கையான அதிர்வலைகளோடு இயங்கும்போது நம்முடைய முயற்சிகள் வீணாக போகுது. அதனால தான் மந்திரம், தாயத்து, மணிகள் உபயோகிக்க வேண்டாம்னு சொல்கிறோம். நான் இந்த தியானத்தை செய்வேன், என்னுடைய சம்பிரதாயங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த தியானம் சொல்லி கொடுக்குறது இல்லை. இந்த பயிற்சியை செய்யும் பொழுது இதிலிருந்து நீங்கள் விலகி வச்சாதான் இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இந்த பயிற்சியினுடைய முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்காக தான். வேறு தியானம் ஏன் செய்யக்கூடாது? ஒரே நேரத்தில் 2 படகுல ஒரு கால் வச்சு பயணம் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? கஷ்டம். ஒரே நேரத்தில் 2 குதிரையில் பயணம் செய்ய முடியுமா? இந்த குதிரையில் ஒரு கால், அந்த குதிரையில் ஒரு கால் வச்சுக்கிட்டு சவாரி செஞ்சால் எப்போவா இருந்தாலும் நம்ம விழ தான் போகிறோம். இது ஆபத்து. ஒரு குதிரையில் ஒரு கால் வச்சுக்கிட்டு இன்னொரு குதிரையில் இன்னொரு காலை வச்சுக்கிட்டு பயணம் செய்யும் பொழுது எப்பொழுது வேணுமானாலும் கீழே விழுந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல தான் இந்த தியானமும். நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு தியானம் செஞ்சுருப்பீங்க, இப்போ ஒரு தியானம் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மாற்றி மாற்றி செய்துக்கிட்டு இருக்கும்போதும் இல்லை இந்த தியானம் செய்யும் பொழுது அதை ஏதாவது கலக்கும் போதும் உங்களுக்கு சரியான பலன் வந்து சேர்றதில்லை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், தியானத்தில் 3 வகையாக தியானம் இருக்குது அப்படின்னு.
அர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தர்ம தியானம். நம்ம ஏதோ ஒரு தியான பயிற்சி செய்திருக்கிறோம். அது பெரும்பாலும் விருப்பத்தோடு தான் செய்வோம். ஒரு சில தியானங்கள் வெறுப்போடு செய்யறதுக்கும் இருக்குது. ஆனால் இந்த தியானம் இதிலிருந்து வேறுபட்டது. வெறுப்பு இல்லாமல் செய்கிறது. நீங்கள் ஏற்கனவே செய்த தியானம் விருப்ப தியானமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வெறுப்பு தியானமாக இருக்கும். அது தர்ம தியானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தர்ம தியானமாக இருந்திருந்தால் நீங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டீங்க. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அர்த்த தியானமோ ரௌத்ர தியானமோ உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கறதில்லை. அதனால தான் உங்கள் பழைய தியானத்தை தற்காலிகமாக நிறுத்த சொல்கிறோம். ஒரு புறம் தர்ம தியானத்தை பயிற்சி செஞ்சுக்கிட்டு மறுபுறம் நீங்கள் அர்த்த தியானமோ ரௌத்ர தியானமோ பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தியானத்தினால கிடைக்கக்கூடிய முழு பலனும் கிடைக்கிறதில்ல. நீங்கள் ஆர்வத்தோடு பயிற்சி செய்து பலன் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் வேறு தியானத்தை இந்த தியானத்தோடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தியானத்தை அதை சுத்தத்தன்மையோடு பயிற்சி செஞ்சால் தான் உங்களுக்கான நன்மை வந்து சேரும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், மந்திரமோ மற்ற தியானமோ வேறு எந்த பயிற்சியோ இதோட சேர்த்து செய்யாதீங்க. தர்ம தியானத்தை அதை சுத்தத்தன்மையோடு பயிற்சி செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் வந்து சேரும் என்று வாழ்த்தி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நிறைவுடன்.